ஜூன் 16ஆம் தேதி 3 மேட்ச் நடந்துச்சு. அதில் முதல் மேட்ச் வந்து போலண்டுக்கும் நெதர்லாண்ட்ஸ்க்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் நெதர்லாண்ட்ஸ் 2-1 ஜெயிக்கிறாங்க. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் லெவன்டாஸ்கி இந்த மேட்ச்சில் விளையாட போகிறதில்ல அப்படின்னு. மேட்ச் ஆரம்பித்ததுலேருந்தே டச் டீம் தான் ஃபுல்லாக அட்டாக்கிங்கில் இருந்தாங்க. அவங்ககிட்ட தான் நிறையா பால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கார்னர் கிக் கிடைக்குது போலண்டுக்கு. பீட்டர் ஜிலென்ஸ்கி எடுக்கிறாப்புல. லெவன்டாஸ்கியோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரு அங்கேருந்து ஒரு ஹெட்டிங்கில் ஒரு கோலை போடுறாப்புல 1-0 ஆகிப்போச்சு. கோடி கேக்போ ஒரு ஷாட் அடிக்கிறான். ஆனால் வந்து ஒரு போலண்ட் பிளேயர் மேலே பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி வாய்ஸ் செஸ்னியை தாண்டி கோலில் போய் விழுகுது 1-1. அதுக்கப்புறம் மேட்ச்சில் 2 டீமுமே சான்சஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் கோல் யாருமே ஸ்கோர் பண்ணல. அதுக்கப்புறம் தான் வராப்பில் மான்செஸ்டர் யுனைட்டடோட லெஜெண்டு வவுட் வேக்ஹோஸ்ட் வந்து உள்ளே வந்து ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. தலைவன் வந்தான், தட்டினா, தூக்குனா, கோலு 2-1 நெதர்லாண்ட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச் ஸ்லோவேனியாவுக்கும் டென்மார்க்குக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச் 1-1 ட்ராவாக முடிஞ்சு போச்சு. இதில் வந்து கிறிஸ்டியன் எரிக்சன் கோல் அடித்தது தான் ஹைலைட்டே. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தலைவனுக்கு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த மேட்ச்சில் கோல் அடித்து மேன் ஆஃப் தி மேட்ச் பர்ஃபார்மன்ஸை போட்ட கிறிஸ்டியன் எரிக்சனை பார்க்கறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பால் வந்து ப்ரிடாமினன்ட்லி டென்மார்க் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் அதை வச்சு அவங்க பெரிய சான்சஸ் எதுவும் கிரியேட் பண்ணல. பெஞ்சமின் செஸ்கோ வந்து ஒரு மொரட்டு ஷாட் அடிக்கிறான். போஸ்ட்டில் பட்டு வெளியே வருது, கிளியர் பண்ணுறாங்க. ஒரு கார்னர் எடுக்கும்போது அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி பாக்ஸுக்கு வெளியே போகுது. அங்கேருந்து நம்ம ஸ்லோவேனியா பிளேயரு ஒரு ஷாட் அடிக்கிறான். போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்ச்லேயும் நடக்குது. ஹியூம்லன் மேலே படுது, அப்புறம் டிஃப்ளெக்ட் ஆகி கோல் ஆயிடுச்சு 1-1. அடுத்த மேட்ச் வந்து செர்பியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்துச்சு. இதில் இங்கிலாந்து 1-0 ஜெயிக்கிறாங்க. ஸ்கோர் பண்ணது நம்ம ஜூட் பெல்லிங்ஹம் தான். இந்த யூரோவோட வர்ஸ்ட்டு கேமு, அதாவது படு மோசமான கேமு இது வரைக்கும் இந்த கேம் தான். இந்த மேட்ச் வந்து ஒரு டல்லான மேட்ச்சு. சாக்கா மட்டும் ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸில் நல்லா விளாண்டாப்புல. மிட்ஃபீல்டில் நம்மளால் ரைஸ் நல்லாவே விளாண்டான். இன்டர்செப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். செர்பியாவுக்கு வந்து ஒரு 2-3 சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி ட்ரெண்ட்டுக்கிட்ட பால் போகுது, பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கேருந்து மிட்ரோவிச்சுக்கிட்ட பால் கிடச்சிது. ஆனால் மிட்ரோவிச் வந்து போஸ்ட்டுக்கு வெளியே அடிச்சிட்டாப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விளாஹோவிச் போட்ட எல்லா பாஸையுமே இங்கிலாந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நம்ம பையன் ஒரு நல்ல ஷாட் அடித்தான். ஆனால் வந்து பிக்ஃபோர்ட் சேவ் பண்ணுறாப்புல. இந்த மேட்ச்சு 1-1 முடியுது. இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த குரூப் ஸ்டேஜஸ்லாம் நீங்கள் எப்படி விளாட்றீங்கிறது முக்கியம் இல்லை. ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்கிறது தான் முக்கியம்.